அதோ அவர்தான் என் புருஷன். யார் இவனா? ஆமா. அடடா நம்பவே முடியல. என்ன இது சத்தம்? பாத்தியா உன் பேர் வந்துருச்சு. Please let me go. I didn't do anything. Ma'am, you need to come with us. Stop resisting. It's for your own safety. Officer, please. She's innocent. What's the charge? Tell us. No, let go. முத்து அதிர்ச்சி ஆகுறாரு. அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் அதிர்ச்சி அடைய வேணாங்க. ஏன்னா, அவ்வளோ சீக்கிரம்லாம் கொக்கி சிக்கல்ல மாட்ட விட மாட்டாய்ங்க வில்லைங்கள நம்ம டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அதோ அவர் தான் என் ஹஸ்பண்டுன்னு காமிக்கிறாங்களே, முத்து எங்க? அப்படின்ட்டு மீனா முத்து பார்க்க, கரெக்ட்டா ஜோசியரும், மனோஜும் நிக்கிறாங்க. எப்படி டைரக்டர் அங்க தானே வைக்கிறாரு கருவ. இப்ப அப்படின்னோனே இவங்க என்ன நெனைக்கிறாங்க, ஓ! அவரா? மனோஜ் ரொம்ப அப்படியே மாட்டிக்கிற போற மாரியெல்லாம் சீன் போடுற மாரி, டைரக்டரே நீ காமிச்சா நாங்க ஏமாந்துருவோமா என்ன? அப்படியே பக்கத்துல இருக்க காமிக்க போகுது. இவன் தான் அப்படின்னு மனோஜ் கைய பிடிக்க, முத்து அப்பா இவரா? அவர்தான் உன் ஹஸ்பண்டா? ஆமா. சரிம்மா, சரிம்மா. இப்ப என்ன வாங்க வந்தீங்க? ஜூஸ் குடிக்க வந்தோம். ஜூஸ் குடிக்க கடைக்கு தானே போணும். ஆ அங்க போனா வெறும் ஜூஸ் மட்டும் தான் கிடைக்கும். இங்க இருந்தா தான் என் ஹஸ்பண்டும் கிடைக்கும், ஜூஸும் கிடைக்கும். உன் ஹஸ்பண்ட் தான் உன் கூட தான் இருக்குமே. இந்த கடைக்கு வந்தா தான் கிடைக்குமா என்ன? ஆமா. அப்ப டக்குன்னு வந்து, இல்ல இவர் எப்ப பார்த்தாலும் இங்க தான் ஜோசியம் சொல்ல வர்றாரு. அத வச்சு இந்த பொண்ணு சொல்லுது. அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. எப்படியோ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்களா? டேய் மனோஜ் இங்க வாடா அப்படின்னு தனியா கூட்டி கொண்டு வச்சு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. இங்க பாருடா, நீ உண்மைய சொல்லு. அப்புறம் கேஸ் கீஸ் போட்டா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு முத்து சொல்ல, அ அது வந்து அப்படின்னு ஜோசியக்காரர் பார்க்க, எதையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு. இங்க பாரு முத்து, அதெல்லாம் நான் அப்படிலாம் இல்ல. நான் ரோகிணிய பார்த்து எம்புட்டு நாளாச்சு. டேய் நம்பலாமா? எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அப்புறம் எல்லாத்தையும் கோர்ட்ல வச்சு தலகுனிய வச்சிராத, அசிங்கப்பட வச்சிராத. அவ்வளோதான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்லடா. இங்க பாரு பார்லரமா கில்லாடிடா. ஒண்ணுமில்லாத விஷயத்தையே ஊதி பெருசாக்கும். நீ இப்ப பெருசா ஊதியே குடுத்துருக்குற. அப்புறம் அப்புறம் நாங்கலாம் காப்பாத்த முடியாதுடா. உண்மைய சொல்லு. இங்க பாரு நீ என்ன நம்பு. நீ எங்க அம்மா மட்டும் தான் என்ன நம்புது. நீங்களும் நம்பல. நான் அவள தொடவே இல்ல அப்படிங்கிறான் ஜோடாபட்டி. சரி அப்படி இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இந்த பிள்ளை, எனக்கு ஜூஸு வாம்மா நான் வாங்கி தரேன். நீ போடா என் ஹஸ்பண்ட்ட தான் வாங்குவேன். என்னது போடாங்குது அப்படின்னு திரும்ப முத்து மீனா திரும்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நிக்கிறாரு மனோஜ். டபக்குன்னு நிக்க, ஓ! மனோஜ தான் அந்த பொண்ணு சொல்லுதா? எப்படிலாம் பூ சுத்துறாய்ங்க பாருங்கங்க. இப்ப முத்து மீனா போயிடுறாங்க. இங்க அவங்க அம்மா வந்துருது வேகமா. ஐயோ! வந்துட்டாளேன்னு. நீங்க என்னங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு விட்டுட்டீங்க. இவன் முத்துவும் அவன் பொண்டாட்டியும் வந்துட்டாங்க தெரியுமா? நீங்க பாட்டுக்கு இத தனியா விட்டுட்டீங்க. அது பாட்டுக்கு ஹஸ்பண்டுங்குது. ஐய்யய்யோ! அப்புறம் என்ன சொல்லி சமாளிச்சீங்க மாப்பிள? ஆ இருக்கவே இருக்கான் ஆபத் பாண்டவன். இவன தான் காமிச்சேன். இவர தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ! மாட்டிக்கிட்டோமா? நல்ல வேளை. ஏன்டி இங்க வந்த? அம்மா நான் ஹஸ்பண்ட பார்க்க தானே வந்தேன். ஏம்மா இப்படிலாம் என்ன திட்டுற? அப்படின்னு இந்த புள்ள சொல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க இன்னைக்கு நேத்தே காசு வாங்கிட்டீங்க. எல்லாம் முடிச்சுட்டீங்களா? இல்லையா? ஐயய்யோ! இல்லைன்னு சொன்னா கோய்ப்பாளே. ஆ கையெழுத்து வாங்கிட்டேன் அத்தை வாங்கிட்டேன். அப்பாடா! 2 வார்த்தை சந்தோஷமா சொன்னீங்க. என்ன? கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் அத்தேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டியோட அம்மா நீங்க தானே! அப்ப அத்தைன்னு தானே சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அவ டைவர்ஸும் கையெழுத்து போட்டாச்சு. எல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் நடக்க வேண்டியது நடக்கணும்ல. என்ன? நீங்க தானே சொன்னீங்க, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு. இப்போ உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ண போறேன். என்ன? அது வந்து நாளைக்கு வச்சுக்கலாமா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அதென்ன? நாளைக்கு நாளைக்கு இழுத்துட்டே போறீங்க. காசு தான் முக்கியம்னு சொன்னீங்க. காசையும் குடுத்தாச்சு. நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. எனக்கு மனசு இப்ப என்ன மனசு சரியில்ல? பொண்டாட்டிய பிரிஞ்சுட்டோம்னு வருத்தமா இருக்கா? அப்படின்னா அந்த பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்க வேண்டியது தானே? இல்லங்க அது வந்து ஓ! அப்ப என் பொண்ணு இந்த மாரி இருக்கான்னு பிடிக்கலையா? ச்சே! அப்படிலாம் இல்ல. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, எனக்கு வாழ்க்கை குடுக்குற கனகலட்சுமி. இல்லம்மா அப்படிங்கையில, இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டுக்கு நீங்க கண்டிப்பா 9:30க்கு நீங்க வர்றீங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கோம். வரல அப்படிங்கையில, சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடந்தே ஆகணும். நீங்க வர்றீங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு வாடி கூட்டிட்டு போறாங்களா? ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு ஜாக்பாட் மேல ஜாக்பாட் அடிக்குது? யோவ் என்னையா ஜாக்பாட்டுங்கிற? இல்ல கனகா தான் உனக்கு 2வது பொண்டாட்டின்னு நெனச்சோம். இப்ப அவங்க அம்மா உன்ன காத்திருப்பேன் வான்னு கூப்பிடுது. டேய் அறிவு கெட்டவனே! அப்படின்னு அடிக்கிறாங்க. அவங்க வர்றதுக்காண்டி காத்திருப்போம்ன்னு சொன்னாங்கடா. என்னடா கூறுவட்ட மாரி பேசுற? ச்சீ! அசிங்கமாலாம் பேசாதடா. மொத பொண்டாட்டி இருக்கையில 2வது பொண்டாட்டிக்கு தாலி கட்டுனது மட்டும் அசிங்கம் இல்ல. நாங்க இப்படி கலாய்ச்சது மட்டும் உங்களுக்கு அசிங்கமோ?
என்னடா என்கிட்ட வேலைக்கு வந்துட்டு எனக்கே ரொம்ப பேசுறியா? சரி விடுங்க பாஸு. அப்புறம் இன்னைக்கு உஜாலாவா? அட நீ வேற ஏன்யா? நானே முள்ளு மேல நிக்கிற மாரி இருக்கிறேன். எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அப்படிலாம் நீங்க முள்ளு மேல நிக்க வேணாம் பாஸு அப்படின்னு அந்த பொண்ணு ஜீவா வந்து சொல்ல, ம் உனக்கெல்லாம் என்ன பார்த்தா கிண்டலா தெரியுது. நையாண்டி நக்கலா தெரியுதா? பாஸ் என்ன பாஸ்? முள்ளு மேல நின்னா குத்தும். அப்புறம் ரத்தம் வரும், வலிக்கும். ஆஸ்பத்திரி போணும், செலவு வரும். காலும் புண்ணாகும், காசும் போகும். உங்களுக்கு நான் நல்லதுக்கு சொன்னேன். ஆ நான் சொன்ன அர்த்தத்த வேற மாரி புரிஞ்சுகிட்டு, போங்க அங்கிட்டு அப்படின்னு கத்துறாங்க. இங்கிட்டு வந்துரு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஜோசியர் சொல்றாரு, இங்க பாருங்க உங்களுக்கு இனிமே அதிர்ஷ்டம் கொட்ட போகுது பப்பரப்பா மனோஜே அப்படிங்கிறாங்க. அட போயா நானே கொட்டிக்கிட்டாத்தேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் நீங்க ஏன் பயப்படுறீங்க? என் வேதனை எனக்கு. நான் கொஞ்சோன்னு அவசரப்பட்டுருக்க கூடாது கூடாது. எலி இருந்தா என்னன்னு விட்டுருந்துருக்கணும். அந்த எலி என் வாழ்க்கையில இப்படி கும்மாளம் போட்டுருச்சேன்னு ரொம்ப நொந்துகிட்டு இருக்காரு. ஐயோ! எலி நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு தவிக்க, இவங்க அம்மா பொண்ணு வா கனகா நம்ம கோயிலுக்கு போயிட்டு போவோம். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அம்மா எதுக்கும்மா? ஏய் சாமி கும்பிட தாண்டி அப்படின்னு சாமி கும்பிட போறாங்க. சாமிய கும்பிட்டுட்டு இருக்காங்க. பூஜையும் பண்றாங்க. மனோஜ் கனகாங்கிற பேருக்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கடவுளே என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இன்னைக்கு நல்லபடியா ஃபர்ஸ்ட் நைட் முடியணும். அவங்க என் மகன் நல்லபடியா புத்தி தெளியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ட்ட வேண்டுறாங்க. அவங்க பொண்ணு இருந்துட்டு, "என்னம்மா எனக்கு என்ன புத்தி தெளியணும்னு சொல்றா? நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு கனகா சொல்ல, "ஆமாம்மா நீ நல்லா தான் இருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு எதார்த்தமா திரும்புறாங்க. ரோகிணி வருது. "ஆ வாம்மா" அப்படின்னு கூப்பிட ரோகிணி பக்கத்துல வருது. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? என்னம்மா இந்த பக்கம்?" "நான் சாமி கும்பிட தான் வந்தேன். நீங்க மாரி தான்." அப்படிங்கிறாங்க. "சரி, சரி கும்பிடு." அப்படிங்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்கையில பார்க்குறாங்க. அப்படியே பொண்ணையும் அம்மாவையும் பார்த்துட்டு, "இப்போ உங்க பொண்ணுக்கு பரவாயில்லையா?" "என்னத்தம்மா பரவாயில்ல. கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனா நல்லபடியா ஆவா. சாந்தி முகூர்த்தம் அடைஞ்சா பழைய நினைவு வரும்னு சொன்னாய்ங்க. அதனால தான் பண்ணேன்." "ஏன் இப்ப என்ன கல்யாணம் ஆயி தான் ரொம்ப நாள் ஆச்சே! சாந்தி முகூர்த்தம் ஆயிருச்சு தானே! குணம் ஆகலையா?" "அட ஏம்மா கேட்குற? மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாம போச்சு. காசு வேற வாங்கிக்கிட்டாரு. 5,00,000 5,00,000ன்னு கேட்டுட்டே இருந்தாரு. காச குடுத்தோனே கண்டுக்காம திர்றாரு. ஒண்ணும் பண்ண முடியல." 5,00,000 கேட்டாரா? எதுக்கு? "அவருக்குன்னு ஒரு பிரச்சனை. அதுக்காக குடுத்தேன்." "எப்ப குடுத்தீங்க?" நேத்து தான் குடுத்தீங்களா?" "எதுக்கு குடுத்தாங்க? என்ன குடுத்தாங்க?" 5,00,000 5,00,000ன்னா, நம்ம ஆளு தான் நமக்கு 5,00,000த்துக்கு ரெடி பண்ணாரு மனோஜு. அப்ப அதத்தான் சொல்றாங்களோ? சரி கேட்பேன் இவங்கட்ட அப்படின்ட்டு, சரி உங்க மாப்பிள பேர் என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில இங்க பூஜை பண்ணவரு வர்றாங்க. "கனகா மனோஜ் இந்தாங்க அர்ச்சனை பண்ணியாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஓதிட்டே குடுக்க, ரோகிணிக்கு கேள்விக்கு விட இந்த அம்மா சொல்ல தேவையில்ல. அங்கேயே வந்துருச்சு. அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா? என்ன கேட்ட?" ஒண்ணும் இல்ல. எதுவும் வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, என் மாப்பிள பேர் கேட்டீல்ல? மனோஜ்ம்மா." அப்படிங்கிறாங்க. "மனோஜ். அப்ப அவன் தான். அப்போ கல்யாணம் அங்க அங்க நடந்தது, அவன் ஃப்ரெண்ட பார்த்தது, அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சொன்னது எல்லாம் நாடகமா? இந்த பொண்ணு ஹஸ்பண்டுன்னு சொன்னது அந்த ஜோசியக்காரன் இல்லையா? மனோஜு நான் உன்னையே நினைச்சு உருகிக்கிட்டு இருந்தா, நீ இந்த வேல பார்த்துருக்கியா?" செம்ம காண்டாகுறாங்க. அதுக்கப்புறம் "ஏம்மா உங்க கல்யாண பொண்ணு ஃபோட்டோ எடுத்தீங்களா? உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும்?" எடுத்தோமே. மொபைல் ஏதாவது வச்சிருப்பீங்களே?" "இருக்கே. கொஞ்சம் அனுப்புறீங்களா?" "இதோ அனுப்புறேம்மா" அப்படின்னு அனுப்புறாங்க. பார்த்தா அப்படியே இதாகுது. என்னது? மனோஜ் மண்டை வெடிக்குது. இந்த பிள்ளைக்கு பாவம். என்ன பாவம்னா, அந்த பாவம் இல்லங்க. அதாவது தான் புருஷன் தனக்குன்னு நெனச்சிட்டு இருக்கையில இப்படி பண்ணிட்டானேன்னு. "ஏன்டி உனக்கு துரோகம்னோன மட்டும் கோவம் வருது, ஆத்திரம் வருது, அழுகை வருதே பொலம்புறியே! எவ்ளோ துரோகம் பண்ண முத்துவுக்கும், மீனாவுக்கும். அவங்க கால் தூசிக்கு பெருவி அவங்க மனசுக்கு. என்னென்ன பண்ணாங்க? ஐய்யய்யோ! போன 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு சிறுவாடி கேஸ பார்த்தா, இந்த ரோகிணி பண்ணது எல்லாமே ஒரு வீட்ல வேலைக்கு போகுது மீனா. அத அப்படியே வந்து போட்டு குடுத்தத பார்க்கணுமே! அப்படியே எல்லாமே பண்ணது எல்லாமே அம்மம்மம்மா! பழச மட்டும் போட்டு பார்த்தா, ரோகிணிக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும்னு தான் தோணுது. இப்ப அத பார்த்துட்டு அப்படியே ஆடி போகுது. இத கண்டிப்பா விடமாட்டேன்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா நான் வர்றேன். என்னம்மா சாமி கும்பிட வந்துட்டு போற? இல்ல முக்கியமான வேலை இருக்கு. இந்த பிள்ளைக்கு சாமியாவது பூதமாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆ அப்படின்னு போகுது இந்த ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு. இப்ப என்ன பண்ணலாம்? இத வச்சுட்டு போயிட்டு சும்மா விடக்கூடாதுன்னு கிளம்ப, கரெக்ட்டா மனோஜ் வராருங்க. மனோஜ் வந்தோனே, "என்ன சாமி கும்பிட போறோம் வாங்கன்னு" சொல்லிட்டு தான் வந்தாங்களா? போறான் உள்ளுக்குள்ள மனோஜ பார்த்தோனே இந்த ரோகிணிக்கு செம்ம காண்டாகுது. அட பாவி! எப்புட்றா உனக்கு இந்த மாரிலாம் பண்ண மனசு வருது? ஏம்மா அவ என்ன உத்தம சிகாமணின்னு உனக்கு உத்தரவாதம் குடுத்துட்டா கல்யாணம் பண்ண? நீ ஏன் எத்தன 420 வேல பண்ணி இவன கல்யாணம் பண்ண? அது எப்படி? நீங்க எல்லா வேலையும் பண்ணலாம். அடுத்தவங்க மட்டும் உங்களுக்கு நேர்மையா இருக்கணும்னு நெனைக்கிறியா ரோகிணி? என்ன கண்ணு இதெல்லாம் நியாயமா? என்னம்மா ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நெனைக்கன்னு தோணுது. இப்ப மனோஜ் போயிட்டு, அத்த சாமி கும்பிட்டாச்சா?" "அத்த அட பாவி! அ ஹஸ்பண்டு" அப்படின்னு கைய பிடிக்க
இவன புடிச்சது அதானா? அப்படின்னு பாக்குது. ஹஸ்பண்டு வா சாமி கும்பிடுவோம் அப்படிங்கல அந்த ஐயர கூப்பிட்டு மறுபடியும் தீப ஆராதனை காமிச்சுக்கிறாங்க. டக்குன்னு ரோகிணி என்ன பண்ணுது, அப்படியே வீடியோ எடுக்குது. "மாப்ள இன்னைக்கு நமக்கு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம்" அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்ல போணுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு இப்படி சொன்னோனே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறதா, இப்ப 3 பேரும் "சரி அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் 9:30க்கு வந்துர்றேன். நீங்க போங்க. கனகா நீ போ நான் வர்றேன். ஜூஸோட வரணும் ஹஸ்பண்டு. கண்டிப்பா உனக்கு நுறைய வாங்கிட்டு வரேன். உனக்கு இல்லாததா?" அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் போறாங்க. இப்ப மனோஜ் கடைசியா நிக்கிறாரா, ரோகிணி போயிட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு, "டேய் பாவி பாவி! எப்புட்றா எனக்கு துரோகம் பண்ண போச்சு?" அப்படின்னு பலார் பலார்ன்னு அடி குடுக்க, ரோகிணி "என்ன என்னைய நீ அடிக்கிற? நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா." பலார் பலார்ன்னு அடிக்க, "ஏய் என்ன என்ன அடிக்கிறியா? என்ட்ட கோடி கோடியா சொத்து இருக்கு. என் மாமியார் பணக்காரி, கோடீஸ்வரி. உன்ன உள்ளார வச்சுருவேன். அந்தர் பண்ணிடுவேன். என்ன பண்ணிருவியாடா பண்ணிருவியாடான்னு" 4 சாத்து சாத்திட்டு அப்படியே நெனச்சு பாக்குது. இதெல்லாம் அடிச்சா அவன் இப்படித்தான் சொல்லுவான். ஆனா இப்படி அடிக்கக்கூடாது. இவன எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும்னு கற்பனையா நெனச்சு தாங்க பாத்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம கோவத்தோட நேரா போலீஸ் ஸ்டேஷன் தாங்க போகுது. கம்ப்ளைண்ட் குடுக்குது, போட்டோ ஆதாரத்த குடுக்குது. அதோட கூட்டிக்கிட்டு விஜயா வீட்டுக்கு போகுது. போன கையோட பாத்தீங்கன்னா, "வீட்ல யார் இருக்கா?" அப்படிங்கல அங்க எல்லாரும் வர்றாங்க. "வாடி பார்லர் அம்மா, கையெழுத்து போட மாட்டேன். புருஷன் வேணான்ட்டு போனேன். புருஷன் தான் வேணுன்ட்டு போனேன். இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேங்கிறது தெரியும். எங்க உன் புள்ள மனோஜ்?" அப்படின்னு கேட்க, "ஏன் மனோஜ்? இங்கேயும் பாருப்பா. அவன் வேலைக்கு போயிட்டான்." "அப்படியா? வரட்டும். அதுக்கப்புறம் சொல்றோம்." அப்படின்னு இருக்கையில போலீஸும் நிக்குது. என்ன போலீஸ் வந்து நிக்குது? போலீஸ் நிக்கும். "சார் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்ல, "கூப்பிடுங்கம்மா." "எதுக்கு? கூப்பிடுறீங்களா இல்லையா?" மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. அங்கேருந்து வராங்க. மனோஜ் வந்தோனே, "என்னடா பண்ண? போலீஸோட வந்து நிக்கிறா." எதுக்கு நீ போலீஸோட வந்திருக்க?" பலார்ன்னு ஒரு அறை குடுக்குறாங்க பாருங்க மனோஜுக்கு. ரோகிணி எல்லாரும் ஆடி போறாங்க. "ஏய் என் புருஷன என் புள்ளைய அடிப்பியா நீ? உன் புருஷங்கிறக்காண்டி அடிப்பியா?" அப்படின்னு அடிக்குதா. இங்க ரோகிணி அடிக்கங்காட்டிலும் கைய புடிக்குது. விஜயா கைய புடிச்சு அப்படியே ஒரு திருகு. "அம்மா! ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு கத்த, மீனா போயிட்டு, "ஏய் விடு ரோகிணி இப்படிலாம் பண்ணாத." அப்படியே போயிரு. "ஏய்!" அப்படின்னு மீனா பார்த்து ஒரு சவுண்ட் குடுக்குது பாருங்க ரோகிணி. ஆடி போயிருது. "உன்னைய அட்டைய போட்டு மிதிக்கணும் மிதி மிதின்னு நசுக்கிக்கிட்டு இருக்காளே! கொசு அடிக்கணும் அடிச்சுக்கிட்டு இருக்காளே! உனக்கு இன்னும் அடங்கல? சொம்பு தூக்கிட்டு வர்ற அத்தை அத்தைன்னுட்டு போயிரு மரியாதையா. இங்க பாரு ரோகிணி, போறியா? இல்ல உனக்கு வேணுமா?" அப்படியே மீனா பின்வாங்குது. மேல மாடிக்கு போனவரு, என்ன சத்தம்ன்னு வராரு முத்து. "ஏய் ஏய் என்ன பண்ற?" கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அதாவது அவர் ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு வராருங்க. "என்ன நடக்குது? ஏய் அம்மா விடு, அம்மா விடு" அப்படின்னு சொல்ல, வாய் பேசுனதுக்கு கைய எடுக்காம நான் விடமாட்டேன். என்ன ரொம்ப பேசுது. மனோஜ் வந்துட்டு, "இங்க பாரு ரோகிணி விடு, விடு" அப்படிங்கிறாங்க. அப்படியே கைய உதற, அப்பாடா! அம்மா! ஐயோ! கை போச்சே! என்னடி இந்த அடி அடிச்சுட்ட? இன்னும் வச்சு செய்யணும். உன் புள்ள காரியம் பண்ண காரியத்துக்கு சும்மா விடுவேனா என்ன? நான் தப்பு பண்ணோன்னு என்ன ஆட்டம் போட்டீங்க. இப்போ உன் புள்ள தப்பு பண்ணிருக்கான். என்ன பண்ணுவ? அப்படிங்கல, என்னடி? என்ன பண்ணுவ? போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. என்னம்மா போலீஸ் வந்திருக்கோம். எங்க முன்னாடி இந்த பொண்ணு இந்த போட்டு போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இவ என்ன அடிச்சா அது தெரியலையா? நீ இப்படி பேசுனா, இந்த வாய் பேசுற பேச்சுக்கு வாய புடிச்சு தைக்கலாம். என்னம்மா நெனச்சுட்டு இருக்க? அந்த அம்மா அதாவது லேடி போலீஸும் வந்திருக்கு. இந்த மாரிலாம் என் மாமியார் இருந்துச்சு, உள்ளார வச்சு மொட்டிக்கு மொட்டி தட்டிருவேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? அண்ணாமலை வந்து கேட்குறாரு. உங்க புள்ள பொண்டாட்டி இருக்கிற இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல ஆடி போறாங்க. என்ன சொல்றீங்க? டேய் மனோஜ் என்னடா பண்ண? அது வந்து அப்படின்னு தலைய தொங்க போடுறாரு. இந்தா தொங்க போடுறதுல தெரியலையா என்ன? இங்க பாரு, என் புள்ள மேல பொய்க்கு மேல பொய் பேசுறடி அப்படின்னு மறுபடியும் அடிக்க வருது. ஏன்ட்டு வர, மறுபடியும் விரல புடிக்குது. இங்க பாரு, நான் சும்மா விடமாட்டேன். இங்க பாரு, நீ ஊர்ல எங்கேயோ போயிட்டு புள்ளைய பெத்துட்டு வந்ததுமில்ல, புள்ளைய சுமந்துட்டு வந்ததுமில்லாம, என் புள்ளைய இப்படி ஒரு பழி போடுறியாடி? கோவம் வந்துருதுங்க. புடிச்சு வச்சு முதுகுல நங்கு நங்குன்னு முனங்கைய வச்சு குத்துது. என்னடி நெனச்சுட்டு இருக்க? என் கற்ப பத்தியா சந்தேகப்படுற? என்னைய என்ன வேணாலும் பேசு. நான் தாங்கிக்குவேன். ஆனா என் கற்ப சந்தேகப்பட்ட, அவ்வளவுதான். உன் பையன் தான் புழுவுறான்னா, நீனுமா புழுவுற? அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, இங்க பாருங்க 2 பேரும் இழுங்க அப்படின்னு சொல்ல, இழுத்துட்டு போங்க. என்னம்மா? இரும்மா, இரும்மா. என்னம்மா சாட்சி இருக்கு இவன் கல்யாணம் பண்ணேன்ட்டு அப்படிங்கிறாங்க. ஏன் உன் புள்ளைட்ட கேளுங்களேன் அப்படின்னு கேட்க, மனோஜ் சொல்லுடா. இல்லப்பா இவங்க சும்மா சொல்றாங்க. சும்மா சொல்றேம்மா அப்படின்னு ஓங்கி ஒரு அறை குடுக்குறாங்க ரோகிணி மனோஜுக்கு. என்ன எல்லாரையும் வச்சு செய்றாளே அப்படின்னு பார்த்தா, எடுத்து காமிக்கிறாங்க மொபைல்ல. காமிச்சா, ஆமா. அட பாவி! அண்ணாமலை செம்ம காண்டுல அடிக்கிறாரு. விஜயா விட்டு வச்சு சாத்துறாங்க. "என்னங்க எனக்கு என்னங்க? நாங்க என்னங்க பண்ணுவேன்? அவன் தெரியாம பண்ணா, எனக்கு தெரியாது. பாவி, பாவி" அப்படின்னு விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு மனோஜ அடிக்க, இல்லம்மா அது வந்தும்மா, இங்க பாருங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லங்க" அப்படின்னு விஜயா எவ்வளோ கெஞ்சுது. "உன்ன தாண்டி அடிக்கணும். நீ பண்ணதுனால தான் அவன் இப்படி வந்து நிக்கிறான்" அப்படின்ட்டு, "இங்க பாருங்க சார் 2 பேரும் இழுத்துட்டு போங்க" அப்படின்னு புடிச்சு போலீஸ் கையில தள்ளி விடுறாரு. "புடிச்சிட்டு போங்க இவ வேணாம்" அப்படிங்கல. "ஏய்! அப்ப இவன உள்ளார வச்சுட்டா, உனக்கு இவன் கிடைச்சிருவானாடி? எப்படியாவது அவர எடுக்க தெரியும் எனக்கு. அந்த 2வது கல்யாணம் செல்லாதுன்னு நிரூபிச்சு,
இவரோட நான் வாழ்வேன். ஆனா நீ களி திம்படி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் அப்படின்ட்டு இவங்கள எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாங்க. ரோகிணி என்ன பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு பாக்குறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் மனோஜ் பாக்குறான், ஏய் என்னையும் அம்மா உள்ளர தள்ளிட்டில, இந்த ஜென்மத்துக்கு என்ன ஆனாலும் சரிடி, இது நாள் வரைக்கும் நான் ஒரு 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 அப்புராணி, எது வேணாலும் பிடிச்ச மாதிரி பிடிக்கலாம், பச்சை மண்ணு இப்படி நினைச்சிட்டு இருந்தீலடி, இப்ப நான் எல்லாரையும் விட கோவக்காரன் மனோஜா மாறுறேன்டி, நீ இந்த ஜென்மத்துல உனக்கு நான் கிடைக்கவே மாட்டேன்டி, உனக்கு நான் வெளில வந்து என்ன பண்றேன்னு பாத்துக்கிறேன்டி அப்படின்னு மனோஜ் பயங்கரமா சபதம் எடுக்கிறாருங்க. ரோகிணியும் ஆடி போகுது. என்ன இது, இவன் ஒரு லூஸ் பைய, இவன் ஒரு மாங்கா மடையன், இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம பிடிக்க வருவான் அப்படின்னு பயமுறுத்தி இவன் நம்மளோட சேர்த்துக்கலான்னு பார்த்தா இவன் இந்த அளவுக்கு பேசுறானே அப்படின்னு ஆடி போறாங்க. பாக்குறாரு அப்படியே, என்ன என்ன பாக்குற, மனோஜ் நான் உன்னை ஒண்ணும் பண்ணல மனோஜ், இப்ப கூட நான் ரிலீஸ் பண்றேன், உங்க அம்மா மட்டும் உள்ளார போட்டோம், என்னை மட்டும் ஏத்துக்க. ஹே அடங்குடி, என் அம்மா தாண்டி எனக்கு எப்பவுமே அப்படின்னு பாக்குறாங்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு ரெண்டும் கண்ணாடி வெளியே விழுந்துரும் போல இருக்கு, திருன்னு அந்த அளவுக்கு முழிச்சான், இப்ப என்ன இவ்வளவு வீரமா பேசுறான். ஆமாடி அப்படி தாண்டி, வாமா நம்ம வருவோமா, நம்ம ஸ்டடியா இருப்போமா அப்படின்னு போறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது, ஏன்னா 2வது கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் ரோகிணி ஏமாத்தலாம், ரோகிணி இவங்க 2 பேரும் ஏமாத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது யார் நினைச்சாலும் நடக்காது. அந்த டைரக்டர் என்ன முடிவு பண்ணிருக்காரு, ரோகிணிய அந்த குடும்பத்துக்குள்ள சொருகணும், வெட்டிக்கல அப்படி சொருகுற மாதிரி சொருகாம டைரக்டர் விட மாட்டான் போல இருக்கு. ஆனா தயவு செஞ்சு டாக்டரே, உங்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் சின்னதா வச்சுக்கிறேன், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள ரோகிணியை மட்டும் சேர்த்துறாதீங்க. அந்த கேரக்டரை பார்த்தாலே செம்ம காண்டாகுது. ப்ளீஸ் வேற வேற கதையை கொண்டு வாங்களேன், கையெடுத்து கெஞ்சி கேட்குறோம். எவ்வளவு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் பிள்ளைங்கிற ஒரு காரணத்தை காட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டாந்தீங்கன்னா செம்ம காண்டாயிருவோம். அப்ப சிறகடிக்க ஆசை சிறகு ஒடிக்க ஆசைன்னு எல்லாரும் தூக்கி போட்டு போயிருவாங்க. அப்படிலாம் சொல்லத்தான் ஆசை, ஆனா விட முடியாதே, சிறகடிக்க ஆசையும் பார்த்து தானே தீர வேண்டியதா இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட், இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.